அன்பார்ந்தவர்களே, இம்மண்ணுலகில் வாழ்வதற்கு பணம் அவசியம்தான். ஆனால் அந்த பணம் எப்பொழுது தோல்வி அடைகிறது தெரியுமா? டைட்டானிக் கப்பல் 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிமலையின் மீது மோதி மூழ்கி போனது நம் அனைவருக்கும் தெரியும். அதில் ஏராளமான செல்வந்தர்கள் பயணித்தனர். ஆனால் அந்த சோக சம்பவம் நேரிட்ட போது யாருக்கும் தங்கள் செல்வம் ஒரு பொருட்டாகவே தோன்றவில்லை. அந்த கப்பலில் 11 கோடீஸ்வரர்கள் பயணம் செய்தார்களாம். அவருடைய சொத்துக்கள் ஏறக்குறைய 200 மில்லியன் டாலர்கள் என்று கணக்கிட்டுள்ளனர். அவர்களில் யாருக்கும் அவர்கள் இருந்த அந்த சூழ்நிலையில் பணம் முக்கியமானதாகவே தோன்றவில்லை. இல்லையென்றால் அவர்கள் தங்கள் உறவினர்களுக்கு எப்படியாவது சொல்லி பணத்தை சேமித்து வைக்க சொல்லி இருப்பார்கள். அந்த கப்பலில் இருந்து தப்பிய 6 பேர்களில் ஒருவரான கனடாவின் டொரண்டோ நகரைச் சேர்ந்த மேஜர் ஏஹெச் பியூச்சன் என்பவர் கப்பலில் தன்னுடைய லாக்கரில் 3 லட்சம் டாலர்கள் பணமாகவும் மற்றும் நகைகளையும் சொத்து பத்திரங்களையும் வைத்திருந்தாராம். கப்பல் மூழ்க தொடங்கும் போது அவர் அந்த பணத்தையும் செல்வத்தையும் எடுத்து வருவதற்காக அறைக்கு சென்றார். ஆனால் அடுத்த வினாடி பணத்தை எடுக்க போனவர் 3 ஆரஞ்சு பழங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு திரும்பினார். அந்த நேரத்தில் பணத்தை எடுப்பது எனக்கு பரிகாசமாக தோன்றியது என்று அவர் பின்னால் கூறினார். உயிருக்காக போராடும் நேரத்தில் அவருக்கு அந்த பணம் ஒரு பொருட்டாக தோன்றவில்லை. ஒருவனுக்கு எவ்வளவுதான் சொத்துக்கள் இருந்தாலும் அது அவனுடைய வாழ்வுக்கு பயன்படாவிட்டால் பயன் இல்லை. யாராக இருந்தாலும் ஒருவர் தன்னுடைய மனதை செல்வத்தின் மீது வைத்திருந்தால் அது அவருக்கு ஒருபோதும் வாழ்வு தராது. ஒருவருக்கு 2 தலைமுறைகள் வாழக்கூடிய சொத்துக்கள் இருந்தாலும் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் அவருடைய சொத்துக்களினால் பயன் என்ன? அல்லது அவருடைய வாழ்க்கையில் அமைதியும் சமாதானமும் இல்லாமல் இருந்தால் அவருடைய சொத்துக்களினால் பயன் என்ன? பணம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வாழ்வது கடினம்தான். பணம் இருந்தால்தான் உறவும் நட்பும் இருக்கிறது. பணம் இல்லாவிட்டால் கணவன் மனைவி அன்பு கூட தூரமாகிவிடுகிறது. பணமே தேவையில்லை என்று கூறவில்லை. ஆனால் இந்த உலகத்திற்கு வரும்போது நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு செல்லுகிற போது நாம் ஒன்றும் எடுத்து செல்ல போவதும் இல்லை. பண ஆசையே எல்லா தீமைக்கும் ஆணிவேராக இருக்கிறது. இதை புரிந்து கொண்டால் பணத்தின் மதிப்பு புரியும்.